கைஸ் இந்த வீடியோல ஒன் பீஸ் சாப்டர் 1174 தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம லூஃபியோடைய 5th இயர் எல்பாஃப்ல ஒரு பெரிய டிராகன்னு சொல்லிட்டு உங்களுக்காக நிறைய மிஸ்டேக்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அதனால வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போது ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி சேனல் யாராவது புதுசாக வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்றாங்க. ஏன்னா நம்ம வந்து 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும். இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எல்பாஃப்ல இருக்கிற ஆர்பரை காட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சாப்டருடைய மங்கா கவரை வந்து பார்க்கணும். ஏன்னா அதுல நம்ம ராஜர் வந்து ஒரு டிராகனுக்கு கறியை ஊட்டிட்டு அப்படியே நடந்து வந்துட்டே இருப்பாரு. ஸோ அந்த டிராகனுடைய தலையில வந்து நம்ம ராஜருடைய ஆக்ட் இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஞாபகம் வருமே, என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? ஏன்னா இந்த சாப்டர்ல இருந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டு 958 சாப்டர்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ராஜர் ஷிப்ல ஒரு டிராகனுடைய முட்டை வந்து இருக்கும். ஸோ அப்பதான் வந்து எல்லாரும் அந்த முட்டைக்குள்ள டிராகன் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை அந்த டிராகனா தான் இது இருக்குமோ? அப்படி ஒருவேளை உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்றேன். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா சாப்டருக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணா நம்ம எல்பாஃபோடைய ஆர்பரை காட்டுறாங்க. இது ரொம்ப மோசம், என்ன இப்படி நடந்துடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம சமோசம் பார்த்துட்டு இருப்போம். ஏன்னா இந்த ஆர்பர்ல இந்த ஷிப்பு மேல அந்த நீக்கா மான்ஸ்டர் வீந்து அப்படியே அந்த ஷிப்பை வந்து அப்படியே கீழே போயிட்டு இருக்கும். ஸோ அதனால இவனு பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆவான். அப்ப இந்த ஆரோட மாட்டிட்டு இருக்கிற பசங்களும் இது ரொம்ப மோசம், அந்த ஷிப் வந்து அங்க இல்ல, இப்ப நம்ம இப்படியே போயிட்டு இந்த கீழே வந்து செத்துருவோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம சம்மர்ஸும் இந்த ஆரோ எபிலிட்டி எப்படி ஸ்டாப் பண்ண முடியாது, அவங்க வந்து கீழே வந்து சாவதான் போறாங்க, அவங்க மூஞ்ச பாக்கிறதுக்கே ரொம்ப பாவமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் அவனும் குன்கோ இதை கொஞ்சம் நிறுத்தி, பசங்க எல்லாரும் சாவ போறாங்க அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லுவான். அப்பதான் நம்ம குன்கோ வந்து ஈமோண்ட மாட்டிட்டு இருப்பான்ல. சோ அதனால அவளால எதுவுமே பண்ண முடியாது. சரி இந்த ஆரோ எபிலிட்டி எப்படியா ஸ்டாப் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்பாஃப்ல இருக்கிற வாரியர் எல்லாம் சேர்ந்து போயிட்டு அந்த ஆரோவை ஸ்டாப் பண்ணதுக்கோசம் பாக்குறாங்க. மம்மி டாடி அவங்கள சேவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த பசங்களும் வந்து கத்திட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம சம்மோசம், டே இப்ப நீங்க பண்றதெல்லாம் வேஸ்ட், அவங்க பசங்க எப்படியே சாவதான் போறாங்க அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிட்டு அப்படி யோசிச்சு பாக்குறான். என்னன்னா இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் ஏன் அவங்களுடைய பசங்களை காப்பாத்துறதுக்கோசம் இப்படி போராடுறாங்க, அவங்க எப்படியோ வந்து செத்து ஜூஸ் ஆக போறாங்க, அதை பார்த்துட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட போறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவனும் சிரிப்பான். ஸோ இந்த இடத்துல அப்படியே சம்மர்ஸோட ஈவில் ஃபேஸை வந்து காட்டுறாங்க. அவனும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ இவங்க 2 பேர் கூட இன்னொரு டெவில் இருப்பான்ல, அவளாண்ட என்ன சொல்றான்னா, நம்ம வந்து இப்போ அந்த பசங்களை வந்து ஓலி லேண்டை கூட்டிட்டு போலான்னு தான் நினைச்சோம், ஆனா அது இப்போ வந்து நடக்காது, ஏன்னா அந்த ஷிப் வந்து டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு, அதனால இப்போ இந்த பசங்க எல்லாரும் சாவ போறாங்க அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லுவான். அப்பதான் நம்ம ஒய்மோ வந்து பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம இந்த பசங்களை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க பசங்களை வந்து அப்படியே தூக்கத்துக்கோசம் போவாரு. ஆனா நம்ம சம்மர்ஸ் வந்து அந்த பசங்க மேல முள்ளுச்சங்கிலி போட்டு வச்சிருப்பான்ல. சோ அதனால அது மூலியமா ஒரு செம டேமேஜ் ஆயிடுறாரு. இந்த பக்கம் இருக்கிற இன்னொரு டெவிலும், டேய் சம்மர்ஸ் ஏன்டா லூசு தனமா பண்ணிட்டு இருக்க, நம்மளுடைய பிளான் எல்லாத்தையும் சொதப்பிட்டியாடா அப்படின்ற மாதிரி அவளை பார்த்துட்டு இருப்பா. அப்பதான் நம்ம ஒய்மோ வந்து பார்த்துட்டு இருப்பாரு. நம்மளால இந்த பசங்களை காப்பாற்றவே முடியாதா, இவங்களை வந்து எப்படியா காப்பாற்றி ஆகணும், இவங்க சாவத்தை வந்து நம்ம நின்று வேடிக்கை தான் பார்க்க போறோமா அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் இந்த நடந்து போயிட்டு இருக்க பசங்களை காட்டுறாங்க. அதுல ஒருத்தர் என்ன சொல்றான்னா, நம்ம வந்து சாவ போறோம், இது ஒரு பனிஷ்மெண்ட்டை எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லுவா. இவங்க எல்லாரும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னது நம்ம சாவ போறோமா அப்படின்ற மாதிரி நம்ம காலனும் சொல்லுவா. ஆமா நீ கொஞ்சம் திரும்பி பாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லுவாங்க. அவனும் அப்படியே திரும்பி பார்த்தோன்னே அங்க ஒரு கீழே ஒரு பெரிய பள்ளம் இருக்கும். இவனை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆவான். யாராவது எங்களை காப்பாத்துங்களே ப்ளீஸ், எங்களை வந்து காப்பாத்துங்க, நாங்க சாவ போறோம் அப்படின்ற மாதிரி அவனும் கத்துவான். அப்போ வந்து அவங்க மம்மி என்கிட்ட பேசிட்டுலாம் வந்து காட்டுறாங்க. அப்போ வந்து அவ கையில ஒரு சின்ன பொம்மையை வச்சுட்டு, எனக்கு சன்கார்டுக்கு ஃபைட் வச்சா நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லுவான். அப்பதான் மம்மி, நீ வந்து என்னடா சொல்லிட்டு இருக்க, அவங்க வந்து எல்பாஃபோடைய காட்ஸ், அவங்களே வந்து நீ தோக்கடிப்பேன்னு சொல்றியா, மறக்காம அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்ற மாதிரி இவங்களும் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே அங்க லைன்ல போயிட்டு இருக்கு எல்லாருடைய பாசிட்டிவ் வந்து காட்டுறாங்க. எல்லாரும் வந்து அவங்க மம்மிஸை வந்து வெறுத்து இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் பசங்களான வந்து ஸ்ட்ரிக்டா இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ வந்து எல்லா டேஞ்சர்ல இருக்கிறதுனால மம்மி எங்களை வந்து காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் கத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அப்படியே நம்ம கோலனும் வந்து அப்படியே எஜ்ஜிக்கு பொறுமையா நடந்து போயிட்டே இருக்கான். அப்போ கோலனுடைய மம்மியும் வந்து கரெக்டா அவன் முன்னாடி வந்து அப்படியே அவனை பிடிச்சிக்கிறாங்க டைட்டா. ஸோ அவன் மேல இருக்கிற அந்த முள்ளுச்சங்கிலி ஃபுல்லா அப்படியே நம்ம கோலனுடைய மம்மி மேல அப்படியே குத்துது. ஸோ அவங்களும் வந்து அப்படியே அவனை டைட்டா பிடிச்சிக்கிறாங்க. நான் உன் கூடவே இருக்கட்டா கோலனு, உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க. ஆனா மம்மி நீங்களும் வந்து என் கூடவே சேர்ந்து இறந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கோலனும் சொல்லுவான். பரவாயில்ல, நீ தனியா சாவத்துக்கு என் கூட சாவத்து ரொம்ப மேலே அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க. ஸோ அப்படியே எல்லாருடைய பேரண்ட்ஸும் வந்து அவங்களுடைய சைல்டு வந்து அப்படியே டைட்டா பிடிச்சிக்கிறாங்க. அப்ப நம்ம சம்மர்ஸும் பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பான். இருந்தாலும் அந்த ஆரோ எபிலிட்டியில அப்படியே ஸ்டாப் ஆக முடியாம அவங்க எல்லாரும் அப்படியே கீழே வைறாங்க. அப்ப எல்லா சில்ட்ரன்ஸும் வந்து நினைச்சு பார்ப்பாங்க அவங்க பேரண்ட்ஸ் வந்து எவ்வளவு வெறுத்தாங்க அப்படின்ற மாதிரி. அப்பதான் கடைசியா நம்ம ரோடோடைய பிரதரும் வந்து அப்படியே நடந்து போயிட்டு இருப்பான். எங்க அண்ணன் எப்படியோ வரமாட்டான், நான் வந்து சாவதான் போறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவனும் போயிட்டு இருப்பான். கரெக்டா அந்த இடத்துக்கு ரோட வந்து அப்படியே டைட்டா பிடிச்சிக்கிறான். பிரதர் நீ வந்துட்டியா, எப்படியோ வந்து என்னை காப்பாத்திட்ட அப்படின்ற மாதிரி இவனும் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். என்ன ஒரு முட்டாள்தனமான பேரண்ட்ஸ், இவங்களும் வந்து இப்போ ஒன்னா சேர்ந்து சாவ போறாங்க, இதை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லுவான். சரி இப்போ இவங்க எல்லாரும் கீழே விழுந்துட்டாங்க, காலின்னு நினைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலையில வந்து இவங்க எல்லாரும் அப்படியே படுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம கோலனுடைய மம்மியும், கோலன் உனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவங்களும் கேட்பாங்க. எனக்கு தெரியலம்மா, ஆனா எல்லாரும் வந்து சேஃப் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லுவான்.
அப்போ வந்து இவங்க யாருக்குமே வந்து ஒண்ணுமே புரியாதுங்க. என்னதான் நடந்தது அப்படின்ற மாரி. அப்படியே இவங்க எல்லாரும் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம லூஃபிய வந்து பார்க்குறாங்க. "லூஃபி நீ என்ன பண்றங்க?" அப்படின்ற மாரி அவங்களே கேட்பாங்க. அப்பதான் வந்து நம்ம எல்லாரும் அத ஒரு மலைன்னு நெனச்சிருப்போம். ஆனா அது வந்து ஒரு டிராகன்னு. நம்ம லூஃபி தான் வந்து அத கூட்டிட்டு வந்திருப்பான். அது வந்து என்ன சொல்லும்னா, "நம்ம இப்ப இங்கருந்து சீக்கிரமா கிளம்பி ஆகணும்." அப்படின்ற மாரி அதுவும் சொல்லும். நம்ம லூஃபி அப்படியே சிரிச்சுக்கிட்டே, "காய்ஸ் நீங்க யாரும் சாவல. நீங்க வந்து உயிரோட தான் இருக்கீங்க. நான் உங்கள காப்பாத்திட்டேன்." அப்படின்ற மாரி அவனும் சொல்லுவான். அப்பதான் அந்த டிராகனும், "என் மேல இருக்கிறவங்களுக்கு எது ஆனாலும் நான் வந்து பொறுப்பு கிடையாதுடா." அப்படின்ற மாரி அதுவும் சொல்லும். ஸோ அப்படியே இந்த பக்கம் சம்மர்ஸ காட்டுறாங்க. அப்ப அவனும் வந்து பார்த்துட்டு இருப்பான். "இங்க என்ன பனி பெய்யுது. அது மட்டும் இல்லாம மின்னல் வேற மின்னுது." அப்படின்ற மாரி. அப்ப அப்படியே இந்த பக்கம் ஜுரேல காட்டுறாங்க. அவரும் வந்து பார்த்துட்டு இருப்பாரு. இந்த எல்பாஸே வந்து ஃபுல்லா ஷேக் ஆவுது. இங்க வந்து ஒரு சவுண்ட் கேட்குது. அது வந்து ட்ரம்ஸ் ஆஃப் லிபரேஷன் தானே அப்படின்ற மாரி அவரும் பார்த்துட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம பனி வேற பெய்யுது, மின்னல் வேற மின்னுது. ஒருவேளை சன்காட்னிக்கா வெளிய வந்துட்டானா, அப்படி வெளிய வந்தா அந்த டிராகனும் தானே சேர்ந்து வெளிய வரும் அப்படின்ற மாரி அவரும் சொல்லுவாரு. இந்த பக்கம் அப்படியே நம்ம லூஃபிய காட்டுறாங்க. லூஃபி வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பான். இது ரொம்ப ஃபன்னியா இருக்கு அப்படின்ற மாரி. ஸோ இதோட வந்து இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. இந்த சாப்டர் பத்தின உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த சாப்டர்ல என்ன நடக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.